குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலத்தை இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசினியர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்து குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னா ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதனாலே பார்த்திங்கன்னா வீண் பழி, வீண் விவாதங்கள், விரோதங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சேரும். அலைச்சல், மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக, அதை சரிகட்டும் விதமாக, ஒரு கிரகம் சரியில்லை அதனால் பாதிப்பு அதிகமாகனா இன்னொரு கிரகம் வந்து அதை காப்பாற்றும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகன சுகஸ்தானம் அங்கே வந்து அமர்ந்துட்டார். அமர்ந்து அவர் எதை பார்க்குறாருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு.
கேது பகவான் அமர்ந்த இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு உண்டு. திடீர் தொழில் மாற்றம் அப்படிங்கிறதும் உண்டு. வண்டி வாகனங்களில் போகிறது கவனமாக போக வேண்டிய அமைப்பு இருக்குது. உறவுகளில் கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நண்பர்கள், கணவன் மனைவி, இவங்களில் பார்த்திங்கன்னா இந்த உறவுகளில் கவனமாக இருக்கணும். உண்மையான பேச்சு இருக்கணும். ஆமாம், பொய் பேசினா இந்த காலகட்டத்தில் விரோதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேருந்து 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் அமையும். தொழில் மூலமாக லாபம் வரும். பெரிய முன்னேற்றம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பணம் வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். ஊதியத்துக்கேற்ற செலவும் வரும். அந்த அளவுக்கு செலவு வரக்கூடிய நாட்களாக இருக்குது. பணத்துக்கு யாருக்கும் உத்தரவாதம் தரக்கூடாது. அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உறவுகளில் பணத்தை பரிமாறுறது அப்படிங்கிறதுனால பெரும் பகை சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு இருக்குது. அதே போல் குரு பயிற்சியோட பிற்பகுதியில் ஒரு நல்ல பெரும் பலம் உங்களுக்கு சேருது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலை மாற்றி புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. ஆமாம், கேதுவை பார்க்குறதுனால 8ஆம் இடத்து கேதுவை பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களோட தாத்தா பாட்டி வகையில் இருந்து வந்த தகராறுகள் நீங்கும். மாமன் வர்க்கங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மைத்துனர் மாமன்லாம் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கும்பராசியை பொறுத்த வகையில் அலைச்சல் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், தேவையில்லாத உறவினர் விரோதங்கள் எப்பயாவது போகும். அதனால் கவனமாக இருக்கணும். தொழில் ஆதாயம் உள்ள தொழில்களை மட்டும்தான் கையில் எடுக்கணும். ஆதாயமில்ல தொழில்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கக்கூடாது. ஆமாம், குரு பயிற்சி அப்படிங்கிறது பலம் பெற்றிருக்கு. 8ஆம் இடத்துல பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது. கூடுமான வரை தொழில் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்குறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, உறவினர்களை விட்டு பிரிந்து நீங்கள் வேலை பொருளீட்ட போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பொருள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆட்சி பெற்றிருக்கிற சனி பகவானால் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும், மனசோர்வு ஏற்படும். உடலில் பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத வலிகள் போகும். முழங்காலுக்கு கீழே ரொம்ப வலிக்கும். பாதை எரிச்சல் இருக்கும். முட்டி வலி இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க. ஆமாம், எதிர் மத கருத்துக்களை தெரிவிக்க மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கக்கூடிய மாதிரி ஒரு சந்திப்புகள் ஏற்படும். அதனால் பொறுமையும் கவனமும் தேவை அப்படிங்கிற விஷயங்களை இதில் சொல்லிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த குருவால் உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா பொறுமையும் நிதானமும் இருந்துச்சுன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஆமாம், யாரையும் ஏமாற்றாமலும் ஏமாறாமலும் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கவனமுடன் கையாள வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, கும்பராசியை பொறுத்த வகையில் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், ஆஞ்சநேயர் வழிபாடு அதை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகப்படுத்துறது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம், உள்ள தெளிவு, பொருள் வரவு மற்றும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள் மறைந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ராசி நட்சத்திரம் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் இருக்க குருவோட நிலை, குரு பார்வை, தசாபுத்தி அமைப்புகள் அதை வச்சு ஒப்பிட்டு பார்த்து
உங்களோட விஷயங்களை தொடங்குங்க. உங்கள் புது தொழிலை தொடங்குறதோ, வேலையை மாற்றம் ஏற்படுத்துகிறதோ, அல்லது சுப நிகழ்வுகள் நடத்துகிறதோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ஜாதகத்தை பற்றிய முழு டீட்டெயில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட ஜாதகத்தை பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து அதோட பயணத்தில் இயற்கையின் பயணம் பண்ணையில் வெற்றி இலகுவாக உங்களுக்கு அமையும். ஸோ கும்பராசியை பொறுத்த வகையில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாகவும், அதே நேரத்தில் தொழில் சார்ந்த முடிவுகள் எடுத்து தொழிலை தொடங்கக்கூடிய, தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய பயிற்சியாகவும் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது. வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே.